கல்லூரி படிப்புகளுக்கு என்னென்ன உதவித்தொகையெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றத பற்றி நம்ம ஒரு சீரியஸாக பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த மாதிரி பார்க்க போகிற ஸ்காலர்ஷிப் என்ன அப்படின்னா, சென்ட்ரல் ஸ்கீம் ஆஃப் ஸ்காலர்ஷிப் ஃபார் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ். இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதில் என்ன உதவித்தொகை கொடுக்குறாங்க அப்படின்னா, கலை அறிவியல் படிப்புகள், தொழில்நுட்ப படிப்புகள், அதே மாதிரி பொறியியல் படிப்புகள், இவங்க எல்லாருக்குமே இந்த உதவித்தொகை பொருந்தும். கலை அறிவியல் படிப்பாக இருக்கிற பட்சத்தில் 3 ஆண்டுகளுக்கு அவர்களுக்கான உதவித்தொகை உண்டு. ஓராண்டுக்கு 12,000 ரூபாய் என்பது தான் இந்த திட்டத்தோட உதவித்தொகையாக இருக்குது. அதே மாதிரி தொழில்நுட்ப படிப்புகளாக இருக்கிற பட்சத்தில் 4வது 5வது ஆண்டுகளில் அவர்களுக்கு 20,000 ரூபாய், மற்றபடி முதல் 3 ஆண்டுகளுக்கு 12,000 ரூபாய். அதே மாதிரி பிடெக் மாதிரியான பொறியியல் படிப்புகளாக இருக்கிற பட்சத்தில் அதே மாதிரி தான் முதல் 3 ஆண்டுகளுக்கு தலா 12,000 ரூபாய், 4வது ஆண்டுக்கு மட்டும் 20,000 ரூபாய் என்பது தான் இந்த உதவித்தொகை திட்டமாக இருக்குது. சரி, இதுக்கு யாரெல்லாம் தகுதி அப்படின்னு பார்த்தோன்னா, 12ஆம் வகுப்பில் முதல் டாப் 20% இருக்கணும். அவங்க படித்த அந்த போர்டில், அதாவது இப்போ ஸ்டேட் போர்டாக இருக்குது அப்படின்னா அதில் 1,00,000 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படின்னா அதில் டாப் 20% மதிப்பெண் எடுத்திருக்கணும். அவங்க இந்த ஸ்காலர்ஷிப்க்கு தகுதி. அதே மாதிரி குடும்ப வருமானம் 4.5 லட்சம் ரூபாய்க்குள்ளாக இருக்கணும் என்பதும் இதோட முக்கியமான ஒரு கண்டிஷனாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி இது டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுக்கோ டிப்ளமா படிப்புகளுக்கோ பொருந்தாது என்பதும் இதோட கண்டிஷனாக இருக்குது. அதே மாதிரி +2 முடித்த பிறகு ஓராண்டு பிரேக் எடுத்துட்டு உயர்கல்வியில் சேர்றவங்களுக்கும் இந்த உதவித்தொகை பொருந்தாது என்பது இதோட ஒரு முக்கியமான விதிமுறையாக வகுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக இதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, +2 தேர்வோட மதிப்பெண் சான்றிதழ் அவசியம். அதே மாதிரி குடும்ப வருமான சான்றிதழ் அவசியம், சாதி சான்றிதழ் அவசியம். ஏன்னா இந்த உதவித்தொகையை பொறுத்த வரைக்கும் இதில் இடஒதுக்கீட்டு நடைமுறை பின்பற்றப்படுது. மதிப்பெண் அடிப்படையிலான உதவித்தொகை தான் என்றாலும் இதில் இடஒதுக்கீட்டு நடைமுறையும் பின்பற்றாங்க அப்படின்றதுனால இதுக்கு சாதி சான்றிதழ் அவசியம். ஒருவேளை மாற்றுத்திறனாளிகளாக இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கான சான்றிதழ் என்பதும் அவசியம். ஏன்னா ஹரிசான்டல் ரிசர்வேஷன் என்பது மாற்றுத்திறனாளிகளுக்கும் பின்பற்றப்படுது. முக்கியமாக ஆதார் அட்டை, அந்த வங்கி கணக்கோட, ஏன்னா இது நேரடியாக வங்கி கணக்கில் தான் அந்த உதவித்தொகை வரவு வைக்கப்படுது. ஸோ அது கூட இணைக்கப்பட்ட ஆதார் அட்டை, ஆதார் எண் அவசியம். அந்த ஆதார் அட்டையும் +2 மதிப்பெண் சான்றிதழில் இருக்கிற பெயரும் ஒன்றாக இருக்க வேண்டியதும் அவசியம். அப்படி இல்லாத மாணவர்கள் அதை சரி செஞ்சுக்க வேண்டியதும் அவசியம். முக்கியமாக இந்த உதவித்தொகைக்கான எல்லா அறிவிப்புகளும், அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதும், இந்த உதவித்தொகைக்கான அறிவிப்பு எல்லாமே நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல், அதாவது www.scholarships.gov.in இந்த இணையதளத்தில் தான் வெளியாகும்.